ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி அசத்தலான ஒரு 9 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. டேப்லெட் பின்னாடி இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் அதை ஜூம் பண்ணி பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இல்லைனா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்க லெட்டர்ஸை படிக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஒரு சென்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இருக்க பின்னாடி காம்பனன்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அதில் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சிசர்ஸை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேப்லெட் அட்டையை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிசர் கண்டிப்பாக ஷார்ப்பாகும். விளக்கேற்றுற எண்ணெயை இதுமாரி ஒரு நார்மல் பாட்டிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா எண்ணெய் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஊற்றிடுவோம். அதுக்கு பதில் இது மாதிரி ஃப்ரில் லிக்விட் பாட்டில் இருக்குல்ல, அதை நீங்கள் வாஷ் பண்ணி எண்ணெயை ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் கீழே சிந்தாது. வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரு கற்பூரத்தை எடுத்து நுணுக்கிட்டு திரியோட நுனியில் அதை தடவி நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா விளக்கு நல்ல பிரகாசமாக எரியும். ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் நம்ம சார்ஜ் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடாப்டர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த வாட்சை மாட்டிட்டு நம்ம சார்ஜ் போட்டோன்னா வாட்சஸை ஈஸியாக சார்ஜ் போட்டுடலாம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் கீழே கொட்டிடுச்சுன்னா அது துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் அதில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு அதை நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு அதை ஈஸியாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீப்பை இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். சீப்பை முதல்ல தண்ணியில் நனைச்சிப்போம். வீட்டில் இருக்க விம் சோப்பை எடுத்து நல்லா டூத் ப்ரஷ்ஷால் தேய்ச்சி விட்டுருங்க. அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இப்போது ஒரு நார்மலான தண்ணியில் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சீப்பு புதுசு மாதிரி ஆயிரும். இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தாலும் நெயில் பாலிஷை ஒழுங்காக நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட நெயில் பாலிஷ் அது ட்ரை ஆயிரும். அந்த டைமில் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பர்ஃப்யூமை ஒரு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம போட்டோன்னா நெயில் பாலிஷ் நல்லா வரும். கடையிலேருந்து பொருட்களை வாங்கிட்டு வரும்போது பிளாஸ்டிக் கவரில் நம்மளுக்கு பொருள் போட்டு தருவாங்க. அப்போ அந்த கவர் ரொம்ப டைட்டாக அவங்க கட்டியிருப்பாங்க. அப்போது நீங்கள் இதே மாதிரி ஒரு பக்கம் சுருட்டிட்டு அழகாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம்.